முருங்கீரை வச்சு என்னங்கிட்ட பண்றீங்க? இந்த முருங்கீரை வச்சு ஒரு சாதம் தான் நான் செய்ய போறேன். எங்க பாட்டி வந்து எங்க தம்பிக்கு எங்களுக்கெல்லாம் வந்து செஞ்சு கொடுப்பாங்க. செமையா இருக்கும். சிவானி சிவஸ்ரீயும் இந்த முருங்கீரை சாப்பிடணும், அதுக்கு மாதிரி ஏத்த மாதிரி தான் ஒரு சாதம் செய்ய போறேன். எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஒரு ஸ்பூன் நெய், ஒரு பல்லு பூண்டை நல்லா தட்டி போட்டுக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு முருங்கீரை போட்டுக்கலாம். ஒரு கப்பு சாதத்துக்கான அளவு உப்பு, ஒரு கப்பு சாதத்தை போட்டு நல்லா கலக்கிக்கலாம். அத்தை, நெய்யோட ஸ்மெல்லும் கீரையோட ஸ்மெல்லும் சூப்பரா இருக்குங்க. அவ்வளவுதான் பிரியா, இதை நல்லா வதக்கியாச்சு. இப்ப வந்து சாதம் ரெடி. இது குழந்தைகளுக்கு வந்து ஒரு டிஃபன் பாக்ஸுக்கு கூட போட்டு கொடுக்கலாம். நம்ம சிவானி சிவஸ்ரீக்கும் இந்த ரெசிபியை வந்து போட்டு ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்பலாம். சுவையான முருங்கீரை சாதம் ரெடி. இது வந்து குழந்தைகளுக்கு வந்து ஒரு டிஃபன் பாக்ஸ் கொடுத்தேன்னா குழந்தைங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்க ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.